ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இதில் பாபாவுடைய ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய நம்ம வந்து இந்த முற்பிறவியில் சேகரித்த நல்வினைகள் என்ற ரூபத்தில் உள்ள நமது நல்ல அதிர்ஷ்டமே அந்த மாதிரியான நம்ம கதைகளை கேட்குறதுக்கும் இல்லை அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கும் அதன்படி நம்ம நடக்கிறதுக்கும் நமக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு வந்து உண்டாக்கி தருது. அதே மாதிரி அந்த ஒரு நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறது முதற்கொண்டு நம்மளுடைய அந்த முனிவுகளுடைய கூட்டுதவி நம்ம வந்துட்டு நான் வந்து பெறணும் அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முற்பிறவியில் சேகரித்த அந்த நல்வினை தான் அதுக்கும் வந்து காரணமாக இருக்கும். சரி, இது வந்து எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இது பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு அந்த சாமியை போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு போய் எல்லாமே சரி எடுத்து நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி சும்மா வந்து மக்கள் பேசிக்கிறது நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது என்ன வந்துட்டு ரீசன் அப்படின்னா, இப்போது இது பார்த்திங்கன்னா அந்த முனிவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துறவியாக இருக்கவங்களோ இல்லை அந்த ஒரு இறை ஆற்றல் வந்துட்டு பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனதில் அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒன்றா தான் இருப்பாங்க. சரிங்களா? மனதளவில் அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரியான எண்ணங்கள் தான் அவங்களுக்கு வந்துட்டு தோணுன்னா இப்போது அவங்க நினைக்கிறத அந்த இன்னொரு வந்து ஒரு அந்த ஒரு ஞானியும் வந்துட்டு தெரிஞ்சிக்க முடியும், அறிய முடியும், அதை வந்து அவங்க வந்து செயல்படுத்த முடியும். புரியுதுங்களா? அதை வந்துட்டு அவங்க மூலமாக அவங்க வந்து செயல்படுத்துவாங்க. சரியா? அவங்களே நேராக போயிட்டு அதை போயிட்டு செய்வாங்க அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? அப்போது அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க. ஒரு வந்து ஒரு ஒரு சாமி ஒருத்தர் வந்துட்டு இருக்கார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பி மௌலானா அப்படிங்கிறது ஒரு பேர். சரிங்களா? அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம். அவரை பார்க்குறதுக்கு நிறைய ஹிந்துக்களும் போவாங்க. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவரை போய் பார்த்து வந்துட்டு அவருடைய வந்து ஒரு ஆசீர்வாதத்தை வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா அப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த நூலை வந்துட்டு அந்த எழுதின அந்த ஹேமத் பந்த் வந்துட்டு அதே ஊரில் தான் வந்துட்டு இருக்கார். அதாவது வந்து இந்த ஹேமத் பந்த் இருக்கிற ஊரில் தான் அந்த சாமியாருமே இருக்கார். சரிங்களா? அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேமத் பந்தை வந்துட்டு அவர் கூட வேலை பார்க்குறவங்க நீங்கள் போயிட்டு அந்த சாமியை போய் பார்த்துட்டு வாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க அவர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு நல்லதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த ஹேமத் பந்தை வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து போயிட்டு அந்த முகமதிய சாமியாரை போயிட்டு அவளை பார்க்க முடியல. ஏதோ அவருக்கு வந்துட்டு நேரம் இல்லையோ இல்லை வேறு ஒரு பலூனாலேயோ என்னமோ அவர் போய் பார்க்க முடியல. சரின்ட்டு அவர் வந்துட்டு வேறு ஊருக்கு அவர் வந்துட்டு அவர் வந்து மாற்றி வந்துட்டு அந்த பணி வந்து போடுறாங்க. அவருடைய ஆஃபீஸ் வந்துட்டு வேறு இடத்துக்கு வந்து மாற்றுறாங்க. சரிங்களா? அப்படிக்கும் பொழுது அது என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா இந்த பாபா இருக்கக்கூடிய அதே இந்த ஷீரடி. சரி, அந்த ஷீரடியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஷீரடிங்கிறது ஒரு சின்ன கிராமம் அது. சரிங்களா? அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டு அவரை வந்துட்டு மாத்தலாகி போகிறாங்க. சரிங்களா? இப்போது அந்த அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் தான் இந்த மாதிரியான இந்த முனிவுகளுடைய தொடர்பு வந்துட்டு பெறுவாங்க. சரியா?
அப்போது அவருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் சாமியாரை அவர் வந்து பார்க்க முடியல. என்ன பாருங்க, ரொம்ப நம்முடைய நினைவுக்கும் எட்டாத பழங்காலத்திலிருந்தே இந்த உலகத்தில் முனிவுகளுடைய வந்து நிறைய முனிவுகளுடைய ஆசிரமங்கள், அவங்க தங்கி இருக்கக்கூடிய இடங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது இல்லையா, நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லையா. அப்போது எல்லா மத முனிவுகள் அவங்க வந்து வெவ்வேறு ஒரு ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தான் அவங்க செய்வாங்க சரிங்களா. அவங்களுடைய அந்த ஒரு வழிகாட்டுதல், அவங்களுடைய அந்த ஒரு அந்த ஒரு இன்ட்யூஷன் படி தான் அவங்க செயல்படுவாங்க. அந்த மாதிரி அவங்க செயல்படும் பொழுதும் எல்லாருமே அந்த எதுக்காக செயல்படுவாங்கன்னா, இந்த பொதுமக்களுடைய நல்லதுக்காக தான் அவங்க செயல்படுவாங்க சரிங்களா. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், அந்த ஒரே தாட் தான் அவங்களுக்கு இருக்கும். இப்போது அனைத்தும் வல்ல அந்த பரம்பொருள் என்கின்ற பொதுவான ஆணை உரிமையின் கீழ் அவர்கள் அனைவரும் ஒத்திகைவுடன் செயல்படுகிறார்கள் சரிங்களா. அவர்கள் ஒவ்வொருக்கும் மற்றவர்கள் தத்தம் இடங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக நன்றாகவே தெரியும் சரிங்களா. அப்போது தேவை ஏற்படும் பொழுது பெரிய தருவரின் வேலையை நிறைவு செய்கிறார்கள் சரிங்களா அப்படின்ட்டு ஹேமந்த் பந்த் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. அதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரியும் அவர் சொல்கிறார். இப்போது அந்த ஹேமந்த் பந்த் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற முஸ்லீம் சாமியாரை பார்க்கல, ஆனால் அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பாபா கூடவே இருந்து அவருடைய புக்கையே அந்த ஒரு எழுதுகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைச்சிது இல்லையா. அப்போது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய கர்மாக்கள் தான் காணும் என்ன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு கதை பார்த்திங்கன்னா, ஒரு டாகூர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா அவர் இந்த வருவாய்த்துறை ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு குமாஸ்தாவாக அவர் இருந்திருக்காரு சரிங்களா. அவர் பார்த்திங்கன்னா அவரும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாமியரை போயிட்டு அவர் பார்த்துருக்காரு சரிங்களா. அவர் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒரு கன்னட சாமியார் அவர் சரிங்களா. அந்த கன்னட சாமியாரை போய் பார்த்துருக்காரு. போய் பார்த்தப்புறமா அந்த சாமியை என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, அவர் ஒரு 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 புக்கு ஒன்று சரியா, ஒரு ஆன்மீக புக்கு ஒன்று, அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் எடுத்து சொல்லிகிட்ருக்காரு சரிங்களா. அது பார்த்திங்கன்னா ஒரு வேதாந்தத்தை பற்றின ஒரு புக் அது சரியா. அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. இந்த பார்க்க போனார் இல்லையா அந்த இவர் அந்த டாகூர், அவர் இந்த அந்த சாமியாரை பார்த்துட்டு அவர் இந்த இப்போ அந்த வணங்கிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த வணக்க செலுத்த போகும்பொழுது பார்த்திங்கன்னா, நீ இந்த புக்கை நீ படிக்கணும், அந்த மாதிரி நீ படித்தீங்கன்னா நீ உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீ உன்னுடைய ஃப்யூச்சரில் நீ உன்னுடைய ஆஃபீஸ் விஷயமாக நீ நார்த்துக்கு நீ போகும்பொழுது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு துறவி பார்த்திங்கன்னா உன்னுடைய ஃப்யூச்சருக்கான வழியை அவர் சொல்வார், உன்னுடைய மனதுக்கு ஓய்வு கொடுத்து உன்னை மகிழ செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள். உன்னுடைய மனதுக்கு ஓய்வு தர முடியுமா? ஆனால் அவர் சொல்ல பாருங்கள், அந்த துறவி உன்னுடைய மனதுக்கு ஓய்வு கொடுத்து உன்னை மகிழ செய்வார் அவர்
அப்படின்னு சொல்கிறார். இப்போ மனதுக்கு ஓய்வு கொடுத்துனா என்ன, அவர் மன நிறைவு மன சாந்தி வந்துட்டு அங்கே உங்களுக்கு கிடைக்கும் நீ அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அந்த துறவி வந்து சொல்கிறார். சரின்ட்டு அவரும் வந்துட்டு அதே மாதிரி கொஞ்ச நாளில் அவர் வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த நார்த் சைடு வந்துட்டு அவர் வந்துட்டு வந்து மாற்றலாக்கி போகிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்து அந்த போகக்கூடிய வழியில் வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டப்பட்டு தான் அந்த அந்த ஊருக்கு வந்து அவர் போகணும். அது அந்த எருமை மேலே சவாரி செய்து தான் அவர் வந்துட்டு அந்த ஊருக்கு வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு போகணுமா அப்படின்ட்டு அவர் நம்ம பேசாமல் இங்கே ஜாயின் பண்ணாமல் வந்து விட்டுட்டு ஜாயின் பண்ணாமல் போயிடலாமா திரும்ப அப்படின்னு கூட நினைக்கிறேன். ஆனால் அந்த முடிவை சொல்லிக்கல. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு நம்மளுடைய மனதுக்கு வந்துட்டு ஒரு அமைதி கிடைக்கவே சொல்லியிருக்காரு. அப்போது நம்ம அங்கே நம்ம வந்து போகணும் அங்கே அப்படின்ட்டு அந்த ஒரு ஆசையில் அவர் வந்துட்டு வராரு. வந்துட்டு அப்போ அங்கே போயிட்டு சொல்கிறாரு. அங்கே அந்த ஷீரடிக்கு போயிட்டு அது வந்துட்டு இந்த நானா சாஹிப் கூட நானா சாஹிப் வந்து அங்கே அவரை பார்க்குறாரு. சரிங்களா? ஏன்னா அதே மாதிரி நானா சாஹிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் வந்துட்டு ஒரு விஷயமாக வந்துட்டு இந்த ஷீரடிக்கு வந்து வராரு. சரி, அப்போது இவங்க 2 பேரும் வந்து வரும்பொழுது இவங்க 2 பேரும் வந்துட்டு மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு அந்த நானா சாஹிப் கிட்ட இவர் சொல்கிறாரு, இப்போ பார்க்க வந்த லேட்டாகும். அவர் சொல்கிறாரு, இங்கே வர்றதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கு தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வரணுமா கூட நான் வந்து நினச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை கேட்டவொடனே அவருக்கு இந்த நானா சாஹிப்புக்கு சரி, நீங்கள் இதை கொலைப்படாதீங்க. நீங்கள் வந்து இங்கே வந்ததுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக ஒரு நல்லதுக்கு தான் நீங்கள் வந்து வந்திருக்கீங்க. நீங்கள் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய பாபா போய் பாருங்கள், உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் உங்களுடைய தேவையானது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவர் வந்து பாபா கிட்டே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. சரியா? பாபா வந்துட்டு பார்த்த அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய மனதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இனம் புரியாத வந்துட்டு ஒரு ஆனந்தம் வருது. சரிங்களா? ஆனந்தம் வருது. அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் வருது. எதுவும் ஒன்று நமக்கு இனிமேல் நமக்கு விடுதலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வருது. அப்புறம் பாபா வந்து அவரை பார்த்து சொல்கிறாரு, அது எங்கும் நிறைய பேர் அறிவாளராகிய பாபா அவரை நோக்கி இவ்விடத்தில் உள்ள வழியானது கன்னட தேச முனிவரான அப்பாவின் உபதேசங்களை போன்றோ நானா காட்டின் எருமை சவாரி போன்றோ அவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் அது ஒரே இடத்துல உட்காந்துருக்க அந்த பாபாவுக்கு வந்துட்டு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? அவர் இது வரைக்கும் அவரை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி கஷ்டப்பட்டார், இல்லை எப்படி அவர் வந்தார் முதற்கொண்டு எல்லாமே அவருக்கு தெரியுது இல்லையா? எல்லாமே அவருக்கு தெரியுது. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்துட்டு இப்போ இந்த ஆத்மீக வழியில் நீ அது வந்து நீ வந்து இது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டல, அதே மாதிரி நீ வந்துட்டு ஒரு சிறந்த முயற்சியை நீ வந்துட்டு மேற்கொண்ட அப்படின்னா சீக்கிரமாகவே உனக்கு வந்து ஒரு மன அமைதி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த துறவி வந்து ஒரு புக்கு கொடுத்தாரு இல்லையா, அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீ வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். நீ வந்து வெறுமனே படிக்கிறதுனால உனக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது, நீ ஃபாலோ பண்ணணும். நம்ம எல்லாமே அதுதான் செய்கிறோம் இல்லையா? அப்போது இந்த சசிரத்தன் புக்கை நம்ம படிக்கிறோம், ஆனால் இதுக்குள்ள ஒரு ஆழமான நிறைய கருத்துக்கள் நிறைய இருக்குதுல்ல.
என்ன அப்போது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து எல்லா சௌபாக்கியத்தையும் பெறறதுக்கும் நமக்கு ஒரு வசதியாக இருக்கும் இல்லைங்களா. அதனால தான் நான் இருந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வந்துட்டு ஏன்னா எனக்கு ஃபீல் ஆனதை அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா பாபா வந்துட்டு அவர் புக்கு கொடுத்ததை இவர் சொல்கிறாரு சரியா. அப்புறம் அதே மாதிரி அந்த தடவையும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு நீ போ, உனக்கு அந்த உனக்கு நீ தேடுறத உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ இந்த 2 பேர்கிட்டையுமே அந்த போனவர் எதுவுமே சரிங்களா. அப்போ போனவர் எதுவுமே பேசலை. ஆனால் வந்துட்டு அந்த ஞானிகளுடைய அந்த ஒரு நிறைய பேர் வந்துட்டு ஒரு அறிவினால் அவங்களுக்கு தேவையான நன்மைகளை வந்துட்டு அவங்க செய்கிறாங்க சரிங்களா. நம்ம இப்போது அந்த நன்மைகளை பெறக்கூடிய அந்த ஒரு தகுதி நம்ம வந்து இருக்கவங்கள நம்மளை வந்து வச்சுக்கணும் இல்லையா. அதுதான் நமக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அதுக்கே நம்ம அவங்கள பார்க்குறதுக்கே நமக்கு அது பூர்வ ஜென்ம புண்ணியம் வேணும்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா. நன்றி.